அம்மா எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்க சார். மணி என்ன? எட்டடிக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குமா? எந்த ஒரு வேலையும் இங்க குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இனிமேல் அது கரெக்டா நட. என்னையா அது? இப்படித்தான் இஸ்திரி பண்றதா? எவ்வளவு சுருக்கம் பாத்தியா? மன்னிக்கணும்மா. வேலை செய்ய தெரியல, வீட்டுக்கு போடா. அம்மா, என்ன வயசு உனக்கு? வந்து கேள்விக்கு பதில். 18. உங்களுக்கு என்ன வயசு? சும்மா சொல்லுங்க ஐயா. 50ங்க. சரி சரி, நீங்க போங்க. 50 போய் 18 இப்படிதான் வாடா போடான்னு பேசுறதா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வேலைக்காரங்களா இருந்தாலும் மரியாதையோட பேசணும்னு. இல்லையா? அடக்கம் இல்லாத படிப்பும் பண்பில்லாத பணமும் அஸ்திவாரம் இல்லாத மாளிகை, அது நிலைக்காது. புரிஞ்சுதா? சரி சரி போ. அம்மாவுக்குன்னு வச்சிருந்த பாலை குடிச்சிட்டா? குடிச்சதும் இல்லாம தண்ணி வேற ஊத்துறியாடா இப்படி? தனிப்பாரா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்டா. அதான் நான் பாதையை சாப்பிட்டு அந்த இடைக்கு தண்ணியை ஊத்தி வச்சிருக்கேன். இதெல்லாம் சண்டாளத்தனடா. புதுசா நான் ஒண்ணு சண்டாளத்துல செய்யலடா. டாக்டர் கிட்ட கம்பவுண்டரா இருந்த அனுபவத்துல செய்யறேன். அனுபவத்தாரு நம்ம கட்டி பத்த தண்ணி பண்ணி பார்ப்போம். குடிடா. பால்ல தண்ணி ஊத்தினாலே குடிடா. ஆளுங்க உடனே டிஸ்மிஸ் பண்ணு. அம்மா, நான் புள்ள குட்டிக்காரம்மா, என்ன காப்பாத்துங்க. எழுந்துடா, எழுந்துரு. புள்ள குட்டிக்காரங்கிற கொஞ்சம் கூட அறிவில்லை. மேனேஜர், எல்லாருக்கும் 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருந்ததுல, இவனுக்கு மட்டும் கட் பண்ணிடுங்க. வேலையை விட்டு நீக்காதீங்க. ஏன் பாப்படி துன்பப்படுத்துற? ஏய், அழகு வேணாமா? கோட் மாட்டு. வெயில் காலத்துல உள்ளன் பேண்ட் உள்ளன் கோட் போட்டுட்டு சங்கடமா இருக்கப்பா. வெளியில வெயில், உனக்கு உடம்புல சீதளம் பிடிச்சிருக்கிறானா, அதுக்காக இன்னைக்கு உள்ளன் கோட்டு போட சொன்னாங்க அம்மா. டாக்டர் சொன்னாரா? என்ன ஏன் முறைக்கிற? அத்தை நல்ல டாக்டர்ப்பா. இப்படியே நிலைமை நீடிச்சா கம்பளி துணியை வாங்கி மேல போட்டு போத்தி அப்படியே தச்சிருவாங்க போல தெரியுது. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லுப்பா? ப்ரோக்ராமா? ஆமா, ப்ரோக்ராம் 7:30 முதல் 8 வரை உடற்பயிற்சி நடந்து போச்சு. 8 முதல் 8:30 வரை ஆயில் பார்த்து முடிஞ்சு போச்சு. 8:30 முதல் 9 வரை காலை உணவு, 9:30 முதல் 10 வரை பேட்டி. ஏப்பா நீட்டிட்டே போற? இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இப்ப உணவு. குட் மார்னிங். குட் மார்னிங் தம்பி. ஸ்டாப். ஆனந்தம், இந்த டைமுக்கு ஒரு மீட் பண்றதா ப்ரோக்ராம் இருக்கா பாரு. ஐயோ இல்லையே, ஏன் வந்தாரு? தம்பி, உங்களை தேடிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க. 9:30ல இருந்து 10 வரல தானே பேட்டி. இது கடையில உங்க பாட்டி வந்தாலும் பார்க்க முடியாது. வா. ஆனந்தம், மேனேஜர், உல்லாச பயணம் போற விஷயமா அத்தைகிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னல, கேட்டீங்களா? கேட்டேங்க. என்ன சொன்னாங்க? மன்னிக்கணுங்க, கண்டிப்பா எங்கேயும் போக கூடாதுன்னு. நல்ல மேனேஜர் ஐயா நீங்க. ஏன் சமய சந்தர்ப்பம் தெரியாம இதை சொன்னீங்க? என்னத்தான் வேடிக்கை காட்டுறீங்க? உனக்கு வேடிக்கையா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு. அப்படி என்னத்தான் உங்களுக்கு வேதனை? கமலா, ஆவலை தூண்டக்கூடிய எந்த பொருளுமே 8 இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. சூடா சாப்பிட்டாதான் இட்லிக்கு மதிப்பு. பார்த்துக்கிறேன். சரி சரி. புடி 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 மாமலம் கொண்டா. சட்னி கரண்டி எங்கடா?
என்னப்பா அது ஒரு இட்லி ஒரு வடை தான் வச்சிருக்கேன்? ஒரு இட்லி ஒரு வடை வைக்க சொல்லி தான் டாக்டர் உத்தரவு. எந்த டாக்டர்? நம்ம குடும்ப டாக்டர். அந்த உடம்பு டாக்டர். அவர் சும்மா ஒண்ணும் சொல்லல, உன் ஜீரண உறுப்பு ஒண்ணு வேலை செய்யலையா, அதுக்காக ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கிறாரு. என்னடா ரிப்போர்ட்? சாதாரண கூலி வேலை செய்யறவங்க கூட கஞ்சியானாலும் வயிறார சாப்பிடுறாங்களேடா. அவங்க ஏழைங்க. அப்போ பணக்காரனா பிறந்த ஒரே ஒரு குற்றத்துக்காக எனக்கு இந்த தண்டனை. மனம் போல தெரியக்கூடாது, சரி இஷ்டம் போல நடக்கக்கூடாது, இருந்தே அவதிப்படுறேன். ஆனா வயிறார சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களாப்பா, என்ன கொடுமை. டேய், இந்த மாதிரி சுதந்திரம் இல்லாத கோடீஸ்வரனா வாழ்றதை விட சுதந்திரம் உள்ள ஏழையா ஒரு நாளைக்காவது வாழ்ந்து சாகிறது எவ்வளவு மேல்டா. என்னடா 9:00 சாப்பிட்டு தீரணும். அங்க மணியை பாத்தியா? இல்ல 10 நிமிஷம் ஆச்சு. சாப்பிடுறா சாப்பிடுறா. ஏய், எனக்கு இட்லி கொண்டா. இதுக்கு முன்னால எங்க சீட்டாடி இருக்கியாடா? வைடா. குட் மார்னிங் சொல்லுவா. உட்காருங்கடா. ஆனந்த், காஃபி வந்து சொல்லு. காப்பி சாப்பிட்டு பாருங்களே. ஓயில் சாப்பிட்டமே. அதான கேட்டேன். காப்பி அடிக்கிறதுலயும் குடிக்கிறதுலயும் கெட்டிக்கார பயங்களாச்சுதேன். டேய், ஈஸ்வரன் பெருமாள் எங்கடா ஒண்ணு சேர்ந்து வந்தீங்க கலகம் பண்ணவா? உமாரப்பா, என்ன திடீர்னு சொல்லாம வந்திருக்கீங்க? என்ன சொல்றேன் இப்படி கேக்குற? நேரம் எழுந்து நீ கேப்ப. அதான் கேக்குறான்னு சொல்லண்டா. நாளைக்கு உல்லாச பயணம் போறதாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணுமே, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? யாரா மறந்தா? எல்லாம் ஞாபகம் இருக்குடா. செல்வம், உல்லாச விஷயம் நீ பேசிக்கிட்டு உல்லாசமா உள்ள போயிட்டு வந்துடுறேன். பெருமாள், உல்லாச பயணம் போறதுக்கு வேன் கார் எல்லாம் ரெடி. சரி, என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம்? அது எங்க அத்தையம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேறு சில அவசரமான அலுவல்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னப்பா அது திடீர்னு இப்படி சொன்னா போட்ட பிளான் எல்லாம் என்ன ஆகுறது? பிளான் ஏரோப்ளான் தான். இந்த மண்குதிரை நம்பி ஆத்திர இறங்காதீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க. சும்மாறா செல்வம், கண்கவரும் தாஜ்மஹால், கருத்தையிலும் காஷ்மீர்னு ஏட்ல மட்டும் எழுதி படிச்சுட்டா போதுமா? அந்த காட்சிகளை ஒரு முறையாவது நேர்ல பார்க்க வேணாமா? பார்த்திருக்கியா நீ? புத்தக அறிவும் அத்தையம்மா உபதேசமும் பொது அறிவை வளர்த்துடாது பிரதர். பருவ பெண்கள் கூட பப்ளிக் மீட்டிங்ல பேசுற இந்த காலத்துல ஒரு ஜென்டில்மேனா இருந்துகிட்டு, அதுவும் ஒரு கோடீஸ்வரனா இருந்துகிட்டு, மேலும் பிஏ படிச்ச ஒரு படிப்பாளியா இருந்துகிட்டு, இப்படி வீட்டு பூச்சியா புத்தக புழுவா அத்தையம்மாவுக்கு பயந்து அடிமையாக இருக்கிறது ஆண்மைக்கு அவமானம் செல்வம், ஆண்மைக்கு அவமானம். இப்படி நாங்க மட்டும் சொல்லல, ஊரே சொல்லுது. இன்னும் கேட்டா செல்வம் ஒரு விலங்கு இல்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயிலுன்னு பரிகாசம் பண்ணது. பேசுனது போதும், நீங்க போகலாம். செல்வம், Get out! செல்வம், Please get out! செல்வம், Immediately get out! செல்வம் ஒரு விலங்கு இல்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயில். செல்வம் ஒரு விலங்கு இல்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயில். செல்வம் ஒரு விலங்கு இல்லாத கைதி, அவன் வீடு ஒரு கம்பி இல்லாத ஜெயில். செல்வம், அத்தை, வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு போனதை கேட்டீங்களா? கேட்டேன் செல்வம். உணர்ச்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்நேரம் நான் ஓடி போயிருக்கணும். செல்வம், தன்மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்நேரம் நான் தற்கொலை செய்துட்டு இருக்கணும். செல்வம், ஆனா அதுல எதையுமே செய்யாம உணர்ச்சி இருந்தும் கோழையா, தன்மானம் இருந்தும் அடிமையா இந்த செல்வம் அவமானப்படுறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், தாய் பாசத்தையும் தந்தை என்பையும் பொழிஞ்சு இங்கே உள்ளத்துல தெய்வமா இடம் பெற்றதுதான். அதான் என்னால ஒண்ணும் மீற முடியல. என் செல்வத்தை எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சுதானா அத்தை ஊரார் பரிகசிக்க என்ன ஒரு காட்சி பொருளா ஆக்கி வச்சிருக்கீங்க? மரம் செடி கொடிகளுக்கு கூட காற்றோட்டமும் வெளிச்சமும் தேவைப்படுது. என்ன மட்டும் வெளி உலகம் தெரியாத ஒரு வெகுளியா ஏன் ஆக்கி வச்சிருக்கீங்க? என்ன வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுற காரணம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க அத்தை. நான் குடிகாரனா, சூதாடியா, நடத்த கட்டா? அப்படி எல்லாம் உங்க அப்பாவை போல நீயும் ஆடக்கூடாதுன்ற கவலையால் தாண்டா இவ்வளவு கட்டுப்பாடும். இன்னும் ஒரு குடும்பஸ்தன் ஆக்குற வரைக்கும் இப்படி எல்லாம் வளர்க்கணும்னு உங்க அப்பாவே சொல்லிட்டு போயிருக்காரு. அதுவும் சாதாரணமா சொல்லலடா செல்வம். ஒரு பெண் சம்பந்தமா பாவிங்க அவர் 30வது வயசுல கொலை செஞ்சிட்ட நேரத்துல 3 வயது கூட நிரம்பாத உன்னை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னது. கொலை செய்யப்பட்டுதான் இருந்தாரா? ஏன் அத்தை இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அத்தை, அப்பா நடத்த கட்டவரா மாறினதுக்கும் கொலை செய்யப்பட்டதுக்கும் யாரு காரணம்? யாரு? எந்த கட்டுப்பாட்டை நீ வெறுக்கிறியோ அதே கட்டுப்பாட்டை அவரும் வெறுத்ததான் காரணம். எந்த உலகத்தை தெரிஞ்சுக்க நீ உல்லாச பயணம் போகணும்னு ஆசைப்படுறியோ அதே பயணத்துல அவரும் அடிக்கடி ஈடுபட்டதான் காரணம். அதனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை திகுலோட வளர்த்து வர. என் கணவரே என்னை வெறுத்து பிரிஞ்சு போற அளவுக்கு அவரை பகைச்சுக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்து வரேன்டா. என்ன மாமாவை பகைச்சுக்கிட்டா வாழ்றீங்க? அப்ப
நாங்க கேட்கும் போதெல்லாம் வெளியில இருக்கிறான்னு சொல்லுவீங்களே? ஆமாப்பா, ஆமா ஆமா. இல்ல இல்ல போய் சொல்றீங்க. அத்தை, இனிமே உண்மையை மறைக்காதீங்க. சொல்லிடுங்க அத்தை, சொல்லுங்க. சொல்றேன். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து உன் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க என்ன உடந்தையாக இருக்க சொன்னார். நான் அதை வெறுத்தேன். அத்தை, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேல்லப்பா, புரிஞ்சுக்கிட்டேல்ல? இப்ப எனக்கு ஒரே ஒரு உதவி சரியா? அத்தை. வேற ஒண்ணும் இல்லப்பா. எப்பவும் என்ன சந்தேகிக்காம என் சொல்படி நடந்தீன்னா அதுவே எனக்கு போதும். அதுவே எனக்கு. அது அப்படி போச்சு, இது இப்படி போச்சு. ஏன் சார், 3ஆம் தரம் கல்யாணம் செஞ்ச சட்டத்துல இடம் இருக்கா? முன்ன இடுப்புல இருந்து கையாடுறா. என்னடா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற? எடுறா கைய. கல்யாணம் பண்ணிக்க போறது 3ஆம் தாரம், இதுல இடுப்புல என்னடா கைய? ஜெய், சட்டத்துல இடம் இருக்குதோ இல்லையோ, உன் சம்பளத்துல இடம் இல்ல. நீ போய் பெருமூச்சு விடு. இந்த உடம்புலயா? தம்பி வந்தான் ஐயா மேஜக்கு மணிதான். என்ன பேப்பர் படிக்கிறீங்க? ரிசல்ட் என்னாச்சு? பயத்தடிச்சல கலப்பாதீங்க ஐயா. என்ன பார்த்து காப்பி அடிச்சவங்க நம்பர்லாம் இருக்குது, என் நம்பரை காணையா. ஆஸ் யூஷுவல். ஆமா, SSLC இல்ல 2வது வருஷம் தானே? சார் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும். சுத்தமா 3ஆவது வருஷம். வெரி குட். ஆனந்தா, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன்பா உன் ரிசல்ட் என்ன ஆச்சு? ஏண்டா இந்த அசச்சிருப்பு? இல்லம்மா, அடுத்த தெரு பயலுங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாமா. நம்ம சேர்மன் பொண்ணு சேர்லயே ஃபெயில் ஆயிட்டான். பிரின்சிபால் பேரன் இருக்கிறானே, அவன் என்ன அழகா படிச்சான். அவன் படிச்சு படிச்சு பேரன் ஆயிட்டான். ஆனா அவ்வளவு தூரம் ஏன் நம்ம கணக்க பிள்ளை மாமா எவ்வளவு பெரிய போதண்டா, உன் ரிசல்ட்ட சொல்லு. சொல்லித்தான் தெரியணுமா? விளம்பரத்துல கூட பார்த்தேம்மா, என் பேரை காணும். மறந்துருப்பாங்கம்மா. மூட வாய. ஒழுங்கா படிக்க தெரியல, ஊரார பத்தி நல்லா பேச தெரியுது. அம்மா பாஸ் பாஸ். ஏம்மா, ரிசல்ட் இவ கொண்டுட்டு வரா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் மா. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஐயா, நீங்க ஒண்ணு அம்மா, அத்தான் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாருமா. அப்படியா? எங்க? வெரி குட் வெரி குட். யாராவது பாஸ் பண்ணா சரி. அத்தா அத்தா, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க. ஆமாண்டா, நீ பாஸ் பண்ணிட்டடா. கமலா, கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும், பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைமா. அம்மா அம்மா, அப்படியே என் பேர் கூட சொல்ல சொல்லணும். ஏண்டா? நான் அடுத்த வருஷமா பாஸ் பண்ண வேணாமா? சும்மா இருடா. சரி, இருக்கிறேன். மேனேஜர், எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. இல்லங்க, நாட்டு வளர்ப்பு மரியாதை கிணத்து தவளைக்கு படிப்பாவது பட்டமாவது பெஸ்ட். தம்பி, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறான்? என்னம்மா, பிஏ படிச்சுட்டு வீட்டுலயே அடைஞ்சு கிடந்தாக்கா அவனுக்கு மன வருத்தம் இருக்காதா? ஆனந்தம், அம்மா நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் கூட உலக அனுபவம் தேவை. இத பாருங்க, இது மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு. அங்க அட்ரஸ் எழுதி வச்சிருந்தா இங்க வந்து சேர்ந்துருக்குமா? போஸ்ட்மேன் விசாரிச்சுக்கிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்ததுனால தான் இங்க வந்து சேர்ந்தது. அப்படித்தான் படிப்பும் அனுபவமும். மெட்ராஸ்ல அட்ரஸ் எழுதுறது காலேஜ் படிப்பு, அதை விசாரிச்சு வீடு தேடி கொண்டாந்து கொடுக்கறான் பாருங்க, அது அனுபவ படிப்பு. இத புரிஞ்சுக்கிட்டாவது அவனுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க. மூடுற வாய. எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்து போச்சா? போடா உள்ள. அம்மா போடானா? அவனுக்கு சுத்தறதுக்கு சுதந்திரம் இல்ல, எனக்கு கத்துறதுக்கு சுதந்திரம் இல்ல, மத்த சுதந்திரத்துக்கு இங்க குறவே இல்ல. ஏண்டா செல்வம் டிஃபன் சாப்பிடல? இல்லைங்க. சாப்பிடலையா? அம்மா, சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஆனந்தம் சொல்றதும் எனக்கும் சரின்னு படுது. என்ன மேனேஜர் சொல்றீங்க? ஆமாங்க, சின்ன ஒரு போக்கு 2 நாள் அடியோட மாறி போயிடுச்சுங்க. உலகம் இருக்கிற இருப்புல அவர் இவ்வளவு கட்டுக்கடங்கி இருக்கிறது எவ்வளவு மேலுங்க. உங்களுக்கு தெரியாததில்ல, நிலைமை மீறத்துக்குள்ள உண்மைதான் மேனேஜர்.